நம்ம இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். கடந்த 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த வருஷத்தில் 1/2 ஆண்டை முடித்து இருக்கிறோம். இந்த 7வது மாதத்தில் 7ஆம் தேதியில் நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இங்கே இருப்பது எவ்வளோ உண்மையோ அதைவிட அளவிட முடியாத மடங்கு உண்மை நம்முடைய தேவனும் நம் நடுவில் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி அவரை கனப்படுத்துங்கள். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய திருச்சபையின் மூலமாக இந்த 1ஆம் தேதியான வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு வச்சு நம்ம அந்த மாதத்தில் தேவன் நினைப்பூட்டுகிற வார்த்தையை நாம் அதை விசுவாசமாக நாம் பிடித்து கொண்டு உரிமையாக்கி அதற்காக ஜெபம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமாவா இல்லையா? அதுபோல் 7வது மாதத்திற்காக கவனிங்க, கடந்த 6வது மாதத்திலேயே அதற்கு முந்தின நாட்களிலேயே நான் ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஆனாலும் என்னமோ என் மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாகவே இருந்து கொண்டு இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அந்த 30ஆம் தேதி படுத்து தூங்கி அலாரம் வச்சேன். அதுக்கு முன்னாடியே எழுந்துட்டேன். எழுந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வர ரெட்டிபாளையெல்லாம் போய் விசிட்டிங்லாம் பார்த்தேன். ஆகவே அன்றைக்கி ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சுது. டயர்ட்னஸ். அப்படியே முகத்தை கழுவிட்டு அப்படி கொஞ்சம் உக்காரலான்னு உக்காந்தேன். உட்கார்ந்த உடனே கவனிங்க, இன்றைக்கி 1ஆம் தேதி காலையில் சர்ச்சுக்கு போனோம், வாக்குத்தத்த ஆராதனையில் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற நான் செய்தி ஆயத்தம் பண்ணிட்டேன். ஆண்டவர் பேசுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்படியே என் உள்ளத்தில் இருந்து கவனிங்க, ஏதோ ஒரு பாரம் நீங்கள் போன மாதிரி சந்தோஷமாகி போச்சு. அதை நான் கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் சொன்னேன். இப்போ கூட சொன்னேன் இல்லைங்களா? திருமண நாள் அருமையான பிள்ளைகள் ராம்கிக்கும் அருண்யாவுக்கும் வந்த பொழுது அவர்களை வீட்டில் கேக் வெட்டிட்டு அப்படி உட்காரும் பொழுது தம்பி சொன்னார், பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண போகிறோம், பேர் நீங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு பாரத்தை மேலே வச்ச உடனே, ஐயோ நம்ம பேர் வைக்கணுமா அப்படிலாம் என்ன வரல, நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் நிமிர்ந்து பார்க்குறேன். உள்ளத்தில் மனாசே. கரங்களை தட்டுவாம்மா. சில நேரங்களில் இப்படி ரேமாவாய் வார்த்தைகள் வரும். கவனிங்க, லோகோஸ் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரேமா என்று சொல்லப்படுகிற வார்த்தை நேரடியாய் பேசுகிற வார்த்தை. கடந்த வாரமோ அதற்கு முந்தின வாரமோ அருமையான சகோதரர் ஜனார்த்தனன் அவர்கள் இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு வசனத்தை அவர் சொல்லும் பொழுது, அந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் செய்த போது அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க. அந்த மகளுக்காக ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. யாருமே இல்லை, ஆண்டவரே நாங்கள் இங்கே இருக்கிறோம், என்ன செய்யட்டும், 3 லட்சம் ரூபாய் வர தேவையை, ஆகவே சீக்கிரமாக வர அந்த இன்சூரன்ஸ் அந்த பாலிசி இன்னுமே அவங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது இங்கிருந்து ஒரு வார்த்தை போகும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே அவரோடு கூட பேசுகிறதா இருந்ததா. அல்லேலூயா. அதை அப்படியே பிடித்து கொண்டார். அவர் சொன்ன சாட்சி ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. பிற்பாடு வீட்டுக்கு போனோம், அங்கேருந்து ஃபோன் வந்தது, எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சாச்சு, உங்கள் மகள் நலமாக இருக்கிறார்கள். பாருங்க, இதுதான் ரேமா வார்த்தை, தேவன் நேரடியாய் பேசுகிற வார்த்தை. கவனிங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதை நிறைய தடவை பார்த்துக்கினே இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு நாளோ ஒரு டைமோ நீங்கள் துக்கத்தில் இருப்பீங்க, அன்னைக்கு பேசுகிற வார்த்தையாய் மாறும், உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும், அது ஆனந்த கண்ணீராய் இருக்கும். அதுபோல தான் இந்த புதிய மாசத்தில் ஆண்டவர் என் உள்ளத்தில் நினைப்பூட்டின ஒரு வார்த்தை. லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன்,
ஜனமாய் இருப்பீர்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? இது கர்த்தருடைய வார்த்தை, அவரே வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தை. சில வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்படுகிற வாக்குத்தத்தமான வார்த்தையாய் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை நேரடியாக தேவனே சொல்லுகிற வார்த்தை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் ஜனமாய் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். யாருங்க சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆமென். இந்த வார்த்தை அப்படி ஆங்கில வேதாகமத்தின் அந்த கேஜேவி, அந்த ஆங்கில வேதாகமம் இருக்கிறது இல்லையா, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை மொழிபெயர்த்தால் இவ்விதமாய் வருகிறது. நான் உங்கள் நடுவே நடக்கிறேன், உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். நாம அவருடைய மக்கள் என்று தேவன் சொல்வதற்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு முறை நம்முடைய தமிழ் மாநிலத்தை ஆட்சி செய்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் போய் நிருபர்கள் கேள்வி கேட்டார்களாம். அந்த நிருபர்கள் என்று சொல்லப்படுகிற அதுல ஒருத்தர் நல்ல ரட்சிக்கப்பட்டவர், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு அவரு கேட்க, அவர் சொன்னாரா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது இருக்கட்டும், அவர் என்னை ஏற்றுக்கொள்வது தான் எனக்கு பாக்கியம். புரியுதுங்களா? நான் அவரை ஏற்றுக்கொள்வதை விட அவர் என்னை ஏற்றுக்கொள்வது தான் பாக்கியம் அப்படின்னாராம். ஆமா, இந்த உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் ஆண்டவர் என்னுடைய ஜனம் என்று சொல்லவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய திருச்சபையாகிய பேழையிலே இருக்கிற அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் முதலாக தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி, கவனிங்க, அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்து அழகு பார்த்தார். பகலிலே குளிர்ச்சியான நேரத்திலே ஆண்டவர் இறங்கி வந்து அவர்கள் நடுவிலே உலாவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இவர் பேச ஆதாம் யாவாலும் கேட்க, ஆதாம் யாவால் பேச கர்த்தர் கேட்க, இப்படி தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு உறவில அவர்கள் நிர்வாணமாக இருந்தாலும் மகிமை அவர்களை மூடி இருந்தது. ஆனா பாழா போன அந்த பேய்க்கு அது பிடிக்கல. நான் இழந்த மகிமையை, நான் இழந்த ஞானத்தை, நான் இழந்த அறிவை, நான் இழந்த எல்லா அம்சங்களையும் சாப்பிட்டால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மனுஷன் பெற்றுக்கொண்டானே, எங்களோடு கூட ஆண்டவர் கொஞ்சிறாரே, குழாவுறாரே, உலாவுறாரே அப்படின்னு சொல்லி வச்சான் வேட்டு. என்னன்னா, ஆண்டவருக்கும் இந்த ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்படுகிற பிள்ளைகளுக்கும் இருந்த உறவில விரிசலை உண்டாக்கினான். என்னன்னா, அவங்க பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆமென். அப்போ கவனிங்க, இந்த காலகட்டங்களில் தேவனுடைய பிள்ளைகள் யார்? கவனிங்க, தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள். பைபிள படிக்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 வாலிபர்களை பாபிலோன் தேசம் என்று சொல்லப்படுகிற அந்நிய தேசத்திலே கொண்டு போய் அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே கூட அவர்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய தேவனையே ஆராதனை செய்கிறார்கள். அப்படி ஆராதனை செய்யும் பொழுது அங்கே ஒரு காரியம் உண்டாகிறது ராஜாவினால். அந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் வணங்குகிற ஒரு விக்கிரகத்தை, பெரிய ஒரு விக்கிரகத்தை நிறுத்தி அதை பொன்னினால் செய்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதற்கு இசை மேல வாத்தியம் முழங்க எல்லா மக்களும் அதற்கு முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற 3 வாலிபர்கள் அந்த நேபுகாத்நேச்சார் உண்டு பண்ணிய அந்த சிலையை வணங்கவில்லை. ஆகவே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ராஜாவின் கோபம் கடுமையாயிருந்தது. மறுபடியும் உத்தரவு போட்டான், இப்பொழுது நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். ஆனால் அந்த 3 வாலிபர்கள் ஆகிய அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள்
அதை வணங்க மாட்டோம், நாங்கள் எங்கள் தேவனை தான் வணங்குவோம், அவர் ஜீவனுள்ளவர். ராஜாவே, இது உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. மறுபடியும் மூர்க்கமாகி அவன் சொல்லுகிறான், நீங்கள் இப்பொழுது பணிந்து கொள்ளவில்லை என்றால் எரிகிற அக்கினி சூளையிலே உங்களை உயிரோடு கூட போடுவேன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கோபம் கடுமையா இருந்தபடினாலே 7 மடங்கு சூளையை கொளுத்த ஆரம்பித்தார்கள். இப்பொழுது பணிந்து விடுவார்கள் என்று ராஜா எதிர்பார்த்தான். இப்பொழுது அந்த 3 வாலிபர்கள் ராஜாவின் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அவங்க ராஜாவின் சொல்லல, நேபுகாத்நேச்சாரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்கள் விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. ஆமென். நாங்க நீ நிறுத்திய சிலையை ஒரு நாளும் வணங்க மாட்டோம். தூக்கி போடப்பட்டார்கள். கட்டப்பட்ட நிலைமையில தூக்கி போடப்பட்டார்கள். போட்டவர்கள் செத்தார்கள். போடப்பட்ட 3 பேருடைய கட்டுகள் அருந்தது. 4வது நபராக தேவன் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு உண்டாகும் பொழுது நம்முடைய தேவன் நம் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ துன்பத்தை காண மாட்டாய், இனி நீ தீங்கை காண மாட்டாய், பொல்லாப்பை காண மாட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். கவனிங்க. இப்ப சந்தேகப்பட்டு கொண்டிருந்த தோமாவுக்கு சீஷர்கள் சொல்றாங்க, அடே தோமா, நாங்க உயிரோடு கூட எழுந்த இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா, நானு நம்ப மாட்டேன், அவர் உயிரோடு இந்த ரூமுக்குள்ள வந்து அவர் காயப்பட்ட அந்த விழாவில் நான் கை போட்டால் ஒழிய அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள அவர்கள் நடுவிலே கர்த்தர் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அன்பானவர்கள, யாரோடு கூட அதிகமாய் உலாவ, யாரோடு கூட அதிகமாய் இருக்க தேவன் விரும்புகிறார் என்றால், கவனிங்க, தேவ தூதர்களோடு கூட, கேருபீன்களோடு கூட, சேராபீன்களோடு கூட, 24 மூப்பர்களோடு கூட இல்லை, தமது சாயல் தமது ரூபமாகிய மனுமக்களோடு கூட உலாவ தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல நீங்க கையை தட்டணும். ஆமா, அதை விட தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு படைக்கப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ள உலாவதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் 2 வகைகள் உண்டு. ஒன்று, கவனிங்கள், காணப்படக்கூடிய நிலைமையில் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இன்னொரு வகையில் காணப்படாத நிலையில் அவர் எங்கும் நிறைந்தவராயிருக்கிறார். ஆதியிலே தேவன் பேரண்டங்களை உண்டு பண்ணுவதற்கு முன்பாகவே, வானம் பூமி இவைகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். பார்க்கிற வானம், பூமி, விண்மீன்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், தேவ தூதர்கள், கேருபீன்கள், சிங்காசனங்கள், அதிகாரங்கள், பரலோகங்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இவைகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் கட்டு கதைகளினாலே சித்தரிக்கப்பட்ட கற்சிலை அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன், அவர் சர்வ வியாபி, அவர் மிகவும் அன்புள்ளவர். ஒரு கைத்தட்டல் கூட கிடையாது. அதெல்லாம் நீங்க அப்படியே பண்ணிட்டு போங்க. அவருடைய குணாதிசயங்கள் பாருங்க. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி. அவர் இப்ப சொல்லும் போது நீங்களா கையை தட்டும். அவருடைய குணாதிசயங்கள், அவர் மிகவும் அன்புள்ளவர், அவர் மனிதர்களின் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் மிகவும் நல்லவர். மாத்திரமல்ல, அவர் எல்லா மனிதர்களுக்கும் தண்டனை கொடுக்க போகிறவர். நியாய தீர்ப்பு நாளிலே அவர் நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கவனிங்க,
இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் என் ஜனங்கள் என்று சொல்லவில்லை. வழியில் போற கந்தசாமி, முனுசாமி, மாரியம்மா, மேரியம்மா, இவ என் பொண்ணு, இவ என் பையன், அப்படி அவர் சொல்லல. கவனிங்க, சிலர் சொல்லுகிறார்கள் கடவுளே கிடையாதியா, கடவுளே கிடையாது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மக்களை பார்த்து அவர்கள் என் ஜனங்கள் என்று அவரால் சொல்ல முடியாது. விக்கிரக ஆராதனை மற்றும் உருவ வழிபாடு செய்கிற மக்களை பார்த்து அவர்கள் என் ஜனங்கள் என்று அவரால் சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே உயர்ந்த பதவியிலே உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற விவிஐபி மக்களை பார்த்து அல்லது பணம் படைத்தவர்களை பார்த்து இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லவில்லை. அவருடைய ஜனம் என்று சொல்வதற்கு அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய ஜனங்களுக்கு சில தகுதிகள் இருக்கிறது. ஆமென். கவனிங்க, எல்லாரும் என் பிள்ளைங்க அப்படின்னு நான் ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் என் பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமென். என்ன சொல்றீங்க? ஆமா. இப்போ நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ உதாரணமா சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ எனக்கு 10 அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் அந்த 10 அண்ணன் தம்பிகள் பிறக்கிற பிள்ளைகள் கூட என் பிள்ளைகள் பேருக்கு என் பிள்ளைகள் சொன்னாலும் என் பிள்ளைக்கு தான், சொந்த பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கவனிங்க, ஏதோ கொஞ்சம் பணம் இருப்பானா என்னுடைய சொத்துல உரிமை யாருக்கு, சுதந்திரம் யாருக்கு? என் சொந்த பிள்ளைக்கு தான். அதுபோல இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் அவரால் படைக்கப்பட்ட ஜனமாய் இருந்தாலும் குறிப்பாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தான் அவருடைய சுதந்திரம். கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. உதாரணமாக வேதத்தில் கவனிங்க, அவருக்கு பிரியமாய் வாழ்ந்த அவருடைய பரிசுத்தவான்களை, அவருடைய ஜனங்களை பார்த்து கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே, என் தாசனாகிய யோபு. சொல்ற இல்லையா? என் தாசனாகிய யோபு அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கிறாரா இல்லையா? அவருடைய ஜனங்களுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகள் இருந்தால்தான் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே என் தாசனாகிய யாக்கோபே என்று சொல்லுகிறார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லுகிறார். என் தாசனாகிய தாவீது அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பிடிச்சபடி அவன் செய்வான், அதாவது எனக்கு சித்தமானபடி எல்லாம் செய்வான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிறார். எனக்கு பிரியமான தானியேலை என்று சொல்லி தானியேலை குறித்து அவர் மெச்சிக் கொள்ளுகிறார். ஆமென். என் புள்ள அசிங்கமான காரியங்களை செஞ்சுக்கினே இருக்குதுன்னா வெளியே இதுதான் என் புள்ளன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கூச்சப்படுவேன். இது எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியாது. ஆனால் என் புள்ள என்னை காட்டிலும் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும்போது என் புள்ளடா அப்படி கலர் தூக்கலாம் இல்லையா? என் புள்ள சொல்லுமா, சொல்ல மாட்டேனா? ஐயோ இது எதுக்கு தான் பெத்தனும் சனிய உயிரை வாங்குத, தப்பா நினைக்காதீங்க. செத்து கூட தொலை மாட்டேந்த, ஒரு லாரி அடிச்சு சாக மாட்டேந்த. சில பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, சாப்பிடுறாங்க தெரியுமா? அப்பா அம்மா, ஏண்டா என் வயிறு பத்தி எரியுதுடா, என் வயிறு பத்தி எரியுது, உன்னை எதுக்குதான் பெத்தேனோ, ஆனா கத்திய தூக்கிட்டு போயிடுற, என்னடா இந்த சின்ன வயசுல குடிக்கிறிய, ஆன்சு போடுறிய. எத்தனை தாய்மாருங்க பா அப்படின்னு சொல்லிட்டு போற மக்கள்லாம் இருக்குது, பசங்க, வாலி பசங்க. ஆமே. தாய் தகப்பன் கவனிங்க, ஒரு தாய்க்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த தாய் எந்த பிள்ளை கடைசி காலங்களில் போய் எந்த பிள்ளையோடு கூட தங்கி இருப்பாங்கன்னா, எந்த பிள்ளை அன்பா பாசமா அந்த தாயுடைய மனசை புண்படுத்தாதபடிக்கு வச்சுக்க விரும்புதோ அந்த பிள்ளையுடைய வீட்டில் தான் போய் வாழுவாங்க. ஆமென், ஆமென். அது மாதிரி தான் அன்பானவல்ல, தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் நமக்கு இருக்குமானால் நாம் அவருடைய ஜனங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது,
கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும். ஆகவே இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், கவனிங்க, அவர்கள் பாக்கியம் செஞ்சவர்கள். சங்கீதம் 144:15 இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 144:15. கவனிங்க, அவர் யான் ஜனம் சொல்றார் இல்லையா, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம். அம்மா, உனக்கு 2 கோடி 10 கோடி 100 கோடி ரூபாயில இந்த பூமியில பங்களா இருக்கலாம், அது பாக்கியம் கிடையாது. இந்த உலகத்திலேயே உயர்ந்த காரணி வச்சிருக்கலாம், அது பாக்கியம் கிடையாது. அசையா சொத்துக்கள் லட்சக்கணக்கான கோடிகளை நான் வச்சிருக்கிறேன், அது பாக்கியம் கிடையாது. உன்னை கர்த்தர் என் மகன் சொல்றார் பத்தியா, அதுதான் பாக்கியம், அதுதான் பாக்கியம். ஆமா, அழிந்து போகிற உலகத்தில் நீ வாழ போகவில்லை, அழியாத தேசமாகிய அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் கவனிங்க, யுகமாய் வாழும்படிக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அப்போ இவ்விதமாய் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு என்ன செய்கிறாராம்? சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இருக்குதா? சங்கீதம் 29:11. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி கையை தட்டலாமா? இது உண்மை. அவருடைய ஜனமா இருந்தால் கட்டாயம் பலனை கொடுப்பார். சிக்காலாம் இருக்க மாட்டாங்க, படுத்த படுக்கலாம் இருக்க மாட்டாங்க. பலவீனம் வந்தாலும் உடனே அந்த பலவீனத்தை நீக்கி கர்த்தர் பலன் கொடுப்பார். பயந்து கொண்டு இருக்கிற கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிற மாதிரி, நீ என்னுடைய மகன், உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடு கூட புறப்பட்டு போ. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல உனக்கு எதிராக வருகிற மீதியானியரின் அத்தனை கூட்டத்தை முறியடிப்பாய். ஆமென். அப்போ கவனிங்க, தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். சரிங்களா? கவனிங்க, கூப்பிடும் பொழுது பலனை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். தம்முடைய ஜனங்களின் சமாதானத்தை ரொம்ப ரொம்ப அதிகமாய் விரும்புகிற கடவுளாய் இயேசு இருக்கிறார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே அவர் வந்து சீஷர்களின் நடுவிலே அவர் வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொன்னாரு. ஆகவே தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஜனத்தின் குடும்பத்திற்கு அவர் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பைபிள் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். புரிஞ்சா கையை தட்டுங்க, இல்லைன்னா கமல் கிடங்க. ஆமாம். ஏன்னா உலகத்தில் தேவனை அற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? மற்றவங்க சொல்கிறாங்களே, நாங்கள் கொடுத்தோம் பயங்கர ஆசீர்வாதமாய். அது உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம். உன்னதமான இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு அதெல்லாம் ஈடு இணையாக முடியாது. அது அழிந்து போகிற ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, அதனோடு கூட அவர் ஒரு நாள் வேதனையை கூட்டவே மாட்டாராம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் பாக்கியவான்கள். ஆமென். மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு செப்பனியா 3:15 சொல்லுகிறது, அங்கே அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியா 3:15, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். கவனிங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய ஆக்கினைகளை அகற்றுவாரா? ஆமென். ஆமா. மாத்திரமல்ல, சத்துருக்களை விலக்குவாரா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர்களுக்கு தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் அவர்களை காத்துக் கொள்வார் என்று அங்கே செப்பனியா என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மாத்திரமல்ல, யோவேல் என்கிற தீர்க்கதரிசி யோவேல் 2:27 சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். 2:22 2:27 யோவேல் 2:27. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள்.
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இப்படி என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய ஜனத்திற்கு இருக்கும் தகுதிகள், அவருடைய ஜனத்திற்கு இருக்கும் தகுதிகள் அல்லது குணாதிசயங்கள். எல்லாரையும் என் ஜனம்னு ஆண்டவர் சொல்லிட முடியாது. இந்த உலகத்தில் கவனிங்க, இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து என் ஜனம்னு ஆண்டவர் சொல்ல முடியாது. ஆமென். சில பேர் 10 பிள்ளைங்க ஒரு தகப்பன் பெற்றாலும் எல்லா பிள்ளைங்களும் பார்க்கும்போது செக் உன்னெல்லாம் ஏன் பத்தனே தெரியல சொல்றாரா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி சிலரை தெரிந்து கொண்ட பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, உருவாக்கின பிள்ளைகளுக்காக ஆண்டவர் व्यसனப்படுகிறார். பைபிள்ல மனுஷனை உண்டாக்கினதுக்காக தேவன் துக்கப்பட்டான்னு பைபிள்ல படிக்கிறோம். ஆகவே எல்லாரும் உலகத்தில் 800 கோடிக்கும் மேலான ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல கூட இருப்பாங்க. ஆனா எல்லா ஜனங்களும் இருக்கிற எல்லா ஜனங்களும் என் ஜனங்கன்னு சொல்றாரா? இல்லை இல்லை. பைபிள் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். ஆமா, விசுவாசமாய் அவரை தேடுகிற பிள்ளைகள். தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடினால் அவர் பலன் கொடுக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்போ கவனிங்க, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிற பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள். அவருக்கும் தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும், அதாவது தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும்போது தான் நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆமென். இப்படி நிறைய சொன்னாலும், நிறைய காரியங்கள் இருந்தாலும், ஒரு முக்கியமாய் ஒரு 3 காரியங்கள் இந்த கால வேளையில் உங்கள் சிந்தைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஜனங்கள் யார்? ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். முதலாவது காரியம் மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கே தேவனாயிருக்கிறார் என்றார். கரங்களை தட்டுவோமா? ஜீவனுள்ளோருக்கே தேவனாயிருக்கிறார். இது உங்களுக்கு புரிஞ்சிராதுன்னு நினைக்கிறேன். கவனிங்க, தேவன் மரித்தவர்களுக்கு தேவன் அல்ல, ஜீவனோடு கூட இருக்கிற மக்களுக்கு தான் தேவன். கவனிங்க, இந்த உலகத்தில் 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு ஜனக்கூட்டம் ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது மனம் திரும்பாத ஜனங்கள். கவனிங்க, இவர்களை பைபிள் சொல்கிறது இவர்கள் மரித்த நிலைமையில இருக்கிறார்கள். இங்க இருக்கிற நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறீர்கள். வெளியே இருக்கிற கோவிந்தசாமி, முனியம்மா, மாரியம்மா, இன்னும் பேர் கூட இருக்கலாம், மாரியாத்தாலாம் இருக்கலாம். அவங்களாம் போய் நீங்களாம் செத்து போன ஜனங்கள்லாம் பலால்னு என்ன அறிவான். புரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜீவன் உள்ளவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் உயிராயிருந்தாலும் அவர்கள் கவனிங்க தேவனுடைய பார்வையில் மரித்த நிலைமையில் இருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையில் நீ கவனிங்க, டேவிட்னு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், எலிசபெத்னு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம். ஆனா மனம் திரும்பல, ரட்சிக்கப்படலன்னா அவங்க டெட் பாடி தான் அர்த்தம், செத்த நிலைமையில தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கவனிங்க, 2வது ரட்சிக்கப்பட்ட ஜனம் மனம் திரும்பியவர்கள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில ரட்சகராக, தேவனாக, பாவத்தை மன்னிக்கிறவராக, சிலுவையிலே அவர் நிறைவேற்றின பாவ பரிகாரத்தை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழுகிறார்களே அவர்கள் தான் கர்த்தருடைய ஜனங்கள். ஆமென். அப்பனா மரித்தவர்கள் யாருன்னா பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்கள். 1995க்கு முன்னாடி செத்து போனவன் ஹார்ட் பேஷண்டா இருந்து கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருந்தாலும் ஆண்டோடைய பார்வையில் செத்து போன கேஸ். அப்படிங்களா? எப்படிங்க இது? ஆமா, நம்முடைய ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரம் இப்படிதான் படைச்சிருக்கிறார். நம்முடைய தேவனும் தேவன் இஸ் ஈக்வல் டு பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஆமென். பிதா நீதி உள்ளவர், கிறிஸ்து அன்புள்ளவர். சொல்றது புரியுதுங்களா? பிதா நீதி குறிக்கிறது. நீதினா நீதியின் பிதா, நீதி பிதாவை குறிக்கிறது. அன்பு யாரை குறிக்கிறது?
இயேசுவை குறிக்கிறது. பரிசுத்தம் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்போ ஒரு காலத்துல ரட்சிக்கப்படாம இருக்கும் பொழுது நான் செத்து போன நிலைமையில இருந்தேன். என்றைக்கு நான் ஜீவனுள்ள ஒரு மகனாய் மாறினேன் என்றால், என்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன் தேவனால். இன்றைக்கு நாம் உயிர் உள்ளவர்கள், பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். பாவத்துக்கு செத்து போயிட்டோம். இனி பாவ மனசு இல்ல, இனி உயிரோடு கூட வாழறோம்னா அது இயேசுக்காக. அவர்களுக்கு கர்த்தர் தேவனாய் இருக்கிறார். இதை நீங்க எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் கவனிங்க, அந்த சொல்றார் பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். கவனிக்கணும், ஒரு காலத்துல நீங்கள நானும் எதுல மரிச்சிருந்தோம்? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போன நிலைமையில இருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு ரட்சிப்பை கொடுத்து ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். அங்க இருந்து கவனிங்க, கிருபை இறங்கி வருகிறது. அந்த கிருபை தான் மாம்சமாகி இங்க இயேசு என்கிற மனிதனாக உலாவுகிறது. அந்த கிருபை மாம்சமாகி இந்த பூமியில இயேசுவாய் வாழ்ந்த காலங்களிலே கவனிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏற்ற வேலை வரும்போது பிதாவின் சித்தத்தின்படி அனைத்து மனுக்குலத்தின் பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கிறார். அந்த பாடு மரணங்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மனுஷன், இயேசு எனக்காக தான் வந்தார், இயேசு என் பாவங்களை சுமந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், இயேசு பரலோகத்துக்கு போயிருக்கிறார், இயேசு என்னை மீட்கும்படிக்கு அவர் வரப்போகிறார் என்று எந்த உள்ளம் விசுவாசிக்கிறதோ அந்த உள்ளத்திற்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்ப கிருபை இறங்கி வருகிறது, விசுவாசம் போகிறது, கிருபையும் விசுவாசம் இணையும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உங்களுடைய கிரியைகளினாலே அல்ல, இது தேவனுடைய ஈவு. பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஆமென். புரியுதுங்களா? அப்ப எங்க ரட்சிக்கப்பட்டோம்? தெரிஞ்சவங்க ஒரு சில தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம், தெரியாத மக்கள் இருக்கிறீங்க. எங்க ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா உங்களுக்கு? ஆவியில ரட்சிக்கப்பட்டோம். கவனிங்க, எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்களோ அப்பொழுதே அவங்க ஆவியில செத்து போயிட்டாங்க. ஸ்பிரிச்சுவலா அவங்க செத்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய சரீரம் சாகல. அது 900 வருஷங்களுக்கு மேல உயிரோடு கூட இருந்து அப்புறம் செத்தாங்க. அப்போ இயேசு இல்லாமல் வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மரித்த நிலைமையில் இருக்கிறார்கள். ஆமென். ஆனா பேர் கிறிஸ்துவ பேரா இருக்கலாம். சரிங்களா? பேர் என்ன பேரா இருக்கலாம்? கிறிஸ்துவ பேரா இருக்கலாம். சரிங்களா? பவுலா இருக்கலாம், மோசையா இருக்கலாம், சாமுவேலா இருக்கலாம், கிறிஸ்துவ பேர். ஆனா பாவத்தோடு கொஞ்சி கொலாவி கொண்டிருக்கும் போது அவன் செத்து போனவன். ஆமென். தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பி தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள். அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்வார், என் ஜனங்கள், நான் உனக்குள்ளே உள்ளாவி உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய், நீ என் மகனாய் இருப்பாய். அப்ப ஆவியில ரட்சிக்கப்பட்டோம். ஓகேவா?
புரியுதுங்களா? இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாச்சா? சொல்லுங்க வாய் திறந்து. ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாச்சா? ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாச்சா? ஆத்துமா என்பது சிந்தனை பணியை செய்கிறது. அதுலதான் கவனிங்க, விருப்பம் வருது. சரிங்களா? தூங்கல உடனே கனவுல வருது. எதுல வருது? ஆத்மாவில். அப்ப ஆத்மா சிந்தனை பணியை செய்கிறது. அப்ப கவனிங்க, ஆத்மா ரட்சிக்கப்பட்டாச்சாங்க, உடனே ரட்சிக்கப்பட்டாது. வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் வார்த்தை கொண்டு மறுரூபமாக்கணும். அன்னைக்கு நனைஞ்சம் பாத்தீங்களா? அதோட எழுந்தனா என் குணாதிசயம் மாறவே இல்லைங்க, அப்படியே தாங்க இருக்கிறேன்னா நீ நனைஞ்ச பாவி. ஓகேவா? காஞ்ச பாவிக்கும் நனைஞ்ச பாவிக்கும் வித்தியாசம் கிடையாது. பேரை தான் நீ மாத்தி இருக்கிற, கடவுளை தான் மாத்தி இருக்கிற, ஆலயத்தை தான் மாத்தி இருக்கிற. ஆமா, புரியுதுங்களா? ஆமா. அப்ப வேறொரு பேர்ல ஒரு கட்டுக்கதைகளான தெய்வங்களை கும்பிட்ட, இப்ப இயேசுநாதரை கும்புறன்னு சொல்லியும் மனமாற்றம் இல்லை. மனமாற்றம் இல்லைன்னா நீ உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நீ தேவனுடைய பிள்ளையாக முடியாது. நீ கர்த்தருடைய ஜனமாய் இருக்க முடியாது. அவருடைய ஜனம்னா கவனிங்க, பாவத்திற்கு மரித்து, கட்டாயம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டாம். அப்ப இந்த ஆத்மா ஒரே நாள்ல சொல்ற பேச்செல்லாம் கேட்டுறாது. அப்ப இந்த ஆத்மாவை வசனத்தை கொண்டுதான் மறு ரூபமாக்க மாற்ற வேண்டும். அதான் பைபிள்ல படிக்கிறோம். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று பெராயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை படிச்சு 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 அதை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயா பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம், அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். சரீரம் ரட்சிக்கப்படுமாங்க? சரீரம் ஒரு நாளும் ரட்சிக்கப்படாது. எப்ப ரட்சிக்கப்படும்? எப்ப ரட்சிக்கப்படும்? எப்பங்க ரட்சிக்கப்படும்? ரட்சிக்கவே படாது. ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்கிறது, மாம்சமா ரத்தமா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சம் சொல்றதை கேட்டு நீங்க நடந்தா சாவீர்கள், ஆவியின்படி நடந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ ஆவிக்கேற்ற பிள்ளைகளாய் நாம் நடப்போம். ஆமென். சரிங்களா? அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாவம் செய்கிற மக்கள் அவருடைய ஜனமாய் இருக்கவே முடியாது. உனக்கு எனக்கும் கவனிங்க, ஒரு அந்தரங்கம் இருக்கிறது. அந்த அந்தரங்கத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எனக்கு இப்பெல்லாம் ஜனங்க என்ன தெரியுமாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலையா, 10 வருஷமா ரகசிய பாவங்களிலே செய்து கொண்டு. அதுல பாவத்துக்கு ரகசியம்லாம் இருக்க முடியாது. பாவத்துக்கு ரகசியமே இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் பார்த்துருக்கிறார, பார்க்காம இருந்தாதான் அது ரகசியம். ஏன்னா நான் வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் உமது ஆவிக்கு மறைவாய். ரகசிய பாவம்லாம் பேர் வைக்காதீங்க. ஒருத்தர் பார்த்துட்டாரு, அவ்வளவுதான். உங்களது ரகசியம்லாம் அவருக்கு தெரியும். நீங்க நினைக்கிறீங்க நான் ரகசியமா சில காரியங்களை செய்கிறேன், எவனுக்குமே தெரியாது. ஒருத்தருக்கு தெரியும். ஆகவே ரகசியம்லாம் கிடையாது. பாவத்தில் ரகசிய பாவம்லாம் கிடையாது. ஓகேவா? அவர் பார்வையில எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. ஆமென். அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம். உங்களுடைய என்னுடைய அந்தரங்கத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? சரிங்களா? ஆகவே பாவம் செய்கிற மக்கள் அவருடைய ஜனமாய் உண்மையா இருக்க முடியாது. அப்படின்னா நிறைய பேருடைய கருத்து என்னன்னா, நான் தப்பு பண்றேன், நல்லா தானே இருக்கிறேன், கிட்டத்தட்ட 5 வருஷமா நல்லா இருக்கிறேன், ஒரு 4-5 பொண்ணை கருத்தேன், சூப்பரா இருக்கிறேன் பாரு, பர்ஃபெக்டா வாருவேன், அவன் பாரு சோனிங்க மாதிரி இருக்கிறான் பாரு, அவன் வாழ்க்கை பாரு நல்லா இல்லை, அவன் பாரு கஷ்டப்படுறான் பாரு, 10,000க்கு வேலை செஞ்சுன்னு இருக்கிறான் பாரு. சொல்லு ராஜா சொல்லு, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நீ சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இருக்குது பாரு, பிற்பாடு தான் இருக்குது பாரு எல்லாருக்கும். இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் இதுதான். ஜனங்களுக்கு, கிறிஸ்தவ ஜனங்களுக்கு குளிர் விட்டு போச்சான். நிறைய பாஸ் சொல்ற கருத்து என்னன்னா, இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு இன்னும் நிறைய குளிர் விட்டு போச்சு. அப்படின்னா கவனிங்க, யாருக்கும் தெரியாம மச்சான் நான் செய்யற தப்பு யாருக்குமே தெரியாது, நான் சூப்பரா தானே இருக்கு. இந்த கிறிஸ்தவனுங்க முட்டாளுங்க, சும்மா நான் ஜனங்களை பயமுறுத்தி அதை செய்யாத இதை செய்யாத, நான் பாரு இவ்வளவு நாள் ஆகுது நல்லா செஞ்சுன்னு அழகா ஜாலியா தானே இருக்கிறேன். பைபிள் சொல்கிறது, சகாயமின்றி சடுதியில
நல்லா தான் சொல்லம்மா. சகாயமின்றி வாயில வராத, சகாயமின்றி சடுதியில உங்க வாயால தான் பிடிபடணும். நான் சொன்னா அப்புறம் என் மேல கோபம் வரும் உங்களுக்கு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நான் பர்ஃபெக்டா இருக்கும். 10 வருஷம் ஓடியான்ட்டுங்க, எஞ்சி இருக்குது 11வது வருஷம் இருக்குத. உனக்கு தெரியுமா, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் துன்மார்க்கனும் மதிகேடனும் கடவுள் இல்லைன்னு சொல்றவன நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆகவே தப்பு கணக்கு மாத்திரம் போட்டுறாதீங்க. நான் அந்த ரகத்தில் இதை எதை பண்றேன், சூப்பரா இருக்கிறேன், இன்னும் நிறைய பணம் நிறைய வருது, ஜாலியா வண்டியில போறேன் வர்றேன், ஒண்ணுமே நடக்கல, இப்படி நீ தப்பு கணக்கு போடவே போடாத. ஒரு நாள் தேவன் பழி வாங்குறவராய் வந்து நிற்பார். ஐயோ, ஒரு நாள் அலறல் சத்தம் கேட்கும். ஏன்னா தேவனை அவ்வளவு மட்டமா நம்ம நினைச்சிட்டோம் இல்லையா? நான் தேவனை மட்டமா நினைச்சிட்டு எல்லா துணிகரமான பாவங்களையும் பண்ணிட்டு இங்க வந்து தேவன் பரிசுத்தன ஆக்டிங்லாம் பண்ணி நான் அவரு எரிச்சலோடு கூட பார்த்துன்னு இருப்பாரு. அருவருக்கிற தேவன் ஒண்ணு இல்லை. நீங்க போய் நரசிம்மவிலாஸ் ஒரு ஹோட்டல் இருக்குது, வருதா ஹோட்டலு கற்பனையில வந்துச்சுன்னு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு ஏற்ற மாதிரி முனியாண்டி விலாசன் ஒரு ஹோட்டல் இருக்கும், அவர் ஒரு காவா இருக்கும். அங்க போய் கொஞ்சம் பாருங்களேன், கத்தரை வாந்தி பண்ணி போடுவார். அப்படிதான் வாந்தி பண்ணி போட்டாரு சில பேரை. இங்க இருக்கிற பொதுவா நான் சத்தியத்தை சொல்றேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ சிலரை ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவா. சரிங்களா? வாந்தி பண்ணி போடுவேன், கட்டில் கிடையாக்குவேன் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. கட்டில் கிடையாக்குவேன் என்ன, செத்து போன பணம். அப்பனா ஆல்ரெடி நீ ஆவில டெத்துப்பா, உனக்கு உணர்வே இல்லை, பாவத்தை குறித்த ஒரு உணர்வும் இல்லை, கடவுளை மேல இருக்கிற ஒரு பயமும் இல்லைன்னா ஆல்ரெடி நீ டெத். ஆமென். இந்த பிசிக்கலா சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெத்து வந்தா ஒரு 50 வருஷம் தள்ளி போலாம். ஆனா ஆவில ஏற்கனவே நீ க்ளோஸ், நீ அவருடைய பிள்ளை இல்லை என்பதை ஏற்கனவே மறுதளித்து போய்விட்டாய். ஆகவே பைபிள் எச்சரிக்கை சொல்லுகிறது, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்கள் தான் அவருடைய ஜனங்கள், அவர்களுக்குள்ளே தேவன் உலாவுவார், அவர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்போ அவருடைய ஜனங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள். 2வது எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள். கவனிக்கணும், என் வாக்குக்கு செவி கொடுங்கள். காதை எதுக்குங்க உண்டாக்குனாரு? ஊராமுட்டு கதைகளுக்கு செவி கொடுக்கவா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க. என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். வாக்குன்னா என்னதுங்க? என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். பேனாவில் கோடிடுங்க, அதை குறிச்சு கொள்ளுங்க. என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும். கவனிக்கணும், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. கவனிக்கலாம், உங்களுக்கு நன்மை வரும். அவர் கற்பிக்கிற வழியில நடந்தா சத்தியமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நன்மை உண்டாகும்படிக்கு நலவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். 2வது குறிப்பு, அவருடைய ஜனங்கள் யார், தகுதி என்ன? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். பைபிள படிக்கிறோம், யோவான் 15:7 சொல்றாரு, உண்மையாவே ஒருத்தன் என்ன நேசிக்கிறான்னா, ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்றான்னா, உண்மைன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஏதோ 1 வருஷம் வரைக்கும், 2 வருஷம் வரைக்கும், 3வது வருஷம் வரைக்கும் அப்படி இல்லை. சில பேர் மாலை போடுவாங்க தெரியுங்களா? அந்த 40 நாள் மாலை போட்டு அது வரைக்கும் பல்ல கட்சிங்கன்னு அப்படியே என்ன பண்ணுவான், குடிக்க மாட்டான், கவிச்சு சாப்பிட மாட்டான். புரியுதுங்களா? மாலையா அவுத்த உடனே அவுத்துதான் கயிறு விட்டுதான் ஓட்டம் கழுத எங்கிறதுக்கு. அதாவது அந்த காஞ்சி போன மாடுங்களை அவுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஊராமுட்டு வெளியெல்லாம் போய் என்ன பண்ண பயிரெல்லாம் மேயத்துக்கு ஓடும் பாருங்க, அங்கெல்லாம் போடுக்கூட. அப்போ நான் அந்த 40 நாள் கழிச்சு மாலையை அவுத்த உடனே எங்க போவான்,
ஓடி போய் நிற்கிற இடம் டாஸ்மாக் உங்களை வரவேற்கிறது. அதை பார்த்து அச்சு, ஐயோ என் டாஸ்மாக்கு உன்னை விட்டு 40 நாட்கள் பிரிந்து கிடந்தேன்னு என் மனம் இப்ப வலிக்குது, அவன் சொன்னான்ட்டு மாலை போட்டேன். அந்த பயபக்தியில ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அந்த மாதிரி கேஸா நீங்க இருக்கக்கூடாது. ஆமென். பரிசேயன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். நீ ரட்சிக்கப்படத்துக்கு முன்னாடி டபுள் கேமா இருப்ப, பொய் சொல்லுவ, ஏமாத்துவ, அந்த கேஸ் இந்த கேஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சுல்ல. இப்போ உனக்குள்ள தேவன் தானே உலாவுகிறார். தேவன் உலாவுகிறார் என்றா அவருடைய குணாதிசயம் எங்கே? அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. கேட்கறது ஆண்டவர் உருவாக்கிய கொடுப்பாராமா. கையை தட்டலாமா ஆண்டவருக்கு? அவருடைய வார்த்தைக்கு நடந்தாதாங்க ஜபம் கூட கேட்கப்படும். வேதத்தை கேளாதபடி ஜபிக்குள்ள ஜபம் அப்படின்றாரு. உண்மை. இன்னைக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம், நான் பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் நினைப்பூட்டி பேச வைக்கிறார். சரிங்களா? வெளி பார்வைக்கு நான் அப்படியே கையை தட்டி ஆவியில் நிரம்பி பண்ணிடலாம், நல்லா வச்சு பண்ணிடலாம், நல்லா பிரசங்கம் பண்ணிடலாம். அதான் சொல்றேன், என்னையே நிறுத்திக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை கப்பெடுத்த வாழ்க்கையா, அதாவது அந்தரங்க வாழ்க்கை கப்பு எடுத்துதா இருந்தா ஆண்டவர் ஆக்டுவார், வாந்தி பண்ணி போட்டுருவார், வாந்தி பண்ணி போட்டுருவார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை சட்டையே பண்றதில்லை, சட்டையே. அப்ப வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு அரசர் இருந்தார், நிறைய நற்போதனைகளை சொல்லி அந்த நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தி நடக்கிறவராய் இருந்தார். அப்படி பிள்ளை ஜனங்களை நடத்தணும்னு சொல்லி நல்ல ராஜா. கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு அவருடைய மந்திரி சபைக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் ஜனங்களா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவர். வாங்க முனிவரே, என் நாட்டு ஜனங்களை பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்க? பார்த்தேன், உன் நாட்டு ஜனங்க எப்படி இருக்கிறாங்க நாளைக்கு வந்து சொல்கிறேன். போயிட்டார். மறுநாள் வந்தார். உன் நாட்டு ஜனங்க இப்படித்தாம்பா இருக்கிறாங்க, 3 பொம்மை எடுத்து வச்சிட்டார். நாளைக்கு வர மறுபடியும் சொல்லு. பார்த்தா 3 ஒரே டைப்பில் தான் இருக்குது பொம்மை, கண்டுபிடிக்க முடியல. இவர் யோசிச்சு பார்க்குறாரு, என்னன்னா எல்லாம் 3 ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார், இதில் வித்தியாசம் இருக்குது, கண்டுபிடின்ட்டு போயிட்டார். இப்போ இவரால் முடியல. மந்திரி கிட்ட பார்க்குறாரு. மந்திரியே எனக்கு கண்டுபிடிக்க முடியல, நாளைக்கு நீ சொல்லிடணும், அவ்வளோதான், எனக்கு தெரியாது என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுக்க போயிட்டார். ஐயோ ராஜா நம்ம மேலே போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரி ஜபிக்கிற ஒரு மந்திரி, சரியா, அவர் கடவுள் நோக்கி ஜபம் மாட்டாரு. கடவுளை 3 ஒரே டைப்பாக தான் இருக்குது, இது என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிக்க முடியலையே. திடீர்னு ஆண்டவர் ஒரு உணர்த்துதல் கொடுத்தாராம், ஒரு குண்டுமணி எடுறா அப்படின்னாராம். அந்த குண்டுமணி எடுத்தாராம், எடுத்து ஒவ்வொரு பொம்மையுடைய காதில் போடுனாராம். முதல் பொம்மைக்கு போட்டாராம் காதில், போட்ட உடனே இந்த காதில் வந்துச்சான். இன்னொரு பொம்மைக்கு போட்டாராம், போட்ட உடனே கவனிங்க இந்த காதில் போய் வாயில் வந்துச்சான். இன்னொரு பொம்மைக்கு போட்டாராம், அப்படியே தங்கிச்சான். வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டார். இப்போ முனிவர் வந்தாச்சு. என்ன ராஜாவை கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்ச முனிவரை. என்ன வித்தியாசம்? ஒரு பொம்மைக்கு 2 காதும் ஓட்ட, இன்னொரு பொம்மைக்கு ஒரு காது ஓட்ட, ஒரு வாயு ஓட்ட, இன்னொரு பொம்மைக்கு ஒரு காது மாத்திரம்தான் ஓட்ட. இப்படி தான் இருக்கிறாங்க கொஞ்சம் ஜனங்க. என்ன சொல்ற முனிவரே? ஆமா, நீ சொல்ற அறிவுரைகளாம் கேட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போயிடுறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இந்த காதுல வாங்கி வாய் வழியா, இன்னைக்கு சொன்ன கதை நல்லா தான் இருந்துச்சு, பா அருன்னு அறுத்துட்டாரு, நேரம் போத்தே தெரியல. இப்படி கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க. அந்த சர்ச்சுக்கு போனா ரொம்ப நேரம் இழுத்துடுவாங்க. ஆகவே இப்படி எல்லாம் பேசுறாங்க. அது பாட்டு நல்லா இருந்துச்சு, கீபோர்டு வாசிக்கிறது நல்லா இருந்தது, அந்த ஜோக்கு நல்லா இருந்தது, இது கேட்டு மெசேஜ்லாம் நல்லா தான் இருந்தது விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இன்னொரு கூட்டமோ காதுல வாங்கி இதயத்தில் வைத்து அந்த வார்த்தைகளின் படி நடக்கிற கூட்டம் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் உன் வார்த்தைகளை கேட்குது, கீழ்ப்படியுது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எந்த கூட்டம்? நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் எங்கேயோ விட்டு போயிடுவோம் பாஸ்டர். இந்த காதில் வாங்கி இந்த காதில் இன்னைக்கு சொன்னார் பொம்மை கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறேன் பாஸ்டர். இல்லை, வார்த்தையின்படி நடக்கிற கூட்டமாய்
அப்படி நடக்கும்போது தான் ஏன் ஜனன்னு கர்த்தர் சொல்லுவார். ஆமென். கவனிங்க, மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, மத்தேயு 7:22 படிங்க வேகமாய். மத்தேயு 7:22. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. கவனிங்க, இந்த வேத வார்த்தைகளின்படி நடக்கிறவன் தான் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவன். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிற எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 2 மனுஷனை காட்டார். 2 ஒரே டைப்பா நல்லா தான் இருக்குது, செழிப்பா, சரிங்களா? ஆனால் 3 விதமான அட்டாக்கு வந்த பிறகு தான் தெரியுது எது சேதம் அடைய போகுது, எது சேதம் ஆகாதுன்னு சொல்லி. ஆமாம், கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது தான் தெரியும் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள்னு சொல்லி. அப்போ வார்த்தையை கேட்குற நாம வார்த்தையின்படி தம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். ஆமென். யாருடைய வாழ்க்கையை? நம்முடைய வாழ்க்கையை கன்மலையாகிய கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் கட்ட வேண்டும் சொல்றார். அப்போ நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்படியுமா? கவனிரு, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா என்ன கேஸ் அது? அவன் கல்லானாலும் கணவன் தான், ஃபுல்லானாலும் புருஷன் தான். கீழ்படியணும்னு பைபிள் சொல்லுது. எதிர்த்து நின்றுத்த லூசு, அது லூசு அப்படித்தான் பேசும். என்னம்மா இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, கேட்குறோன்னு வச்சிங்களா? ஏன் அவ்வளோ போகிறீங்க? ஊழியம் செய்கிற ஊழியக்காரிக்கிட்ட ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு. பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறாருங்களே. அவர் தான் உங்களுக்கு லூசுன்னு தெரியும்ல, அவர் பேச்சை சட்டை பண்ணாதீங்க. ஆட்டா பாவீங்களே, எங்கே பாஸ்டர்? அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் வம்பு. அப்போ கவனிங்க என்ன சொல்கிறேன். ஊழியம் செய்கிறவனாயிருந்தாலும் பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. அப்போ புருஷர்கள் தலை, மனைவிகள் சரீரம், எல்லாருக்கும் தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ புருஷனை அசட்டை பண்ணுவது யார்? அசட்டை பண்ணுவதுக்கு அடையாளம் சொல்ல மாட்டீங்களே. வெறும் வெத்து வேட்டு கிறிஸ்துவங்களா நம்ம இருக்கக்கூடாது. கிரியையில காண்பிக்கணும், கிரியையில நடக்கணும். ஓகேவா? சகித்துக்கொள்ளனா எதையுமே சகிக்க மாட்டோம். அது மூஞ்சப்பார், இனிமேல் நான் பார்க்கவே மாட்டேன். அது இப்படி வந்தால் நான் இப்படி போயிடுவேன். நம்ம அதெல்லாம் சூப்பராக நடிப்போம் இல்லையா? அங்கேயே நம்மளுக்கு பிடிக்காத வராங்கன்னா அப்படி பேசிக்கினே இருப்பேன். டக்குன்னு என்ன பண்ண ஒழிஞ்சிடுவோம். ஏன்னா பார்த்தா சோத்திரம் பண்ணமே. புரியுதுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. யோசிங்களேன், ஏன் அவன் தான் செய்யணும்? ஏன் உன்னை விட வயசுல பெரியவங்க இல்லையா? விட்டு கொடு, கெட்டு போக மாட்டாய். யாருக்குன்னா ஒரு சங்கடம் இருக்கும், முந்தி கொள்ளுகிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். அப்போ நிறைய கவனிங்க, நம்முடைய கேரக்டர் மாறணும், நம்முடைய குணாதிசயங்கள் மாறணும். வார்த்தை சொல்ற மாதிரி நடக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்றத நீ எல்லாம் சொல்லு, நான் கேட்கவே மாட்டேன். என் வழி தனி வழி, நான் போய் ஸ்ட்ரெயிட்டா ஸ்வைன்னு விழுவேன். எங்க விழுவேன்? இல்லை, நெருப்புல. நீ சொல்லு நெருப்புலன்ட்டு, நான் விழவே மாட்டேன். சரி போ, எப்படியோ. அப்போ கவனிங்க, நமக்கு மேல ஒருத்தர் யாராவது கொட்டுறதுக்கு இருக்கணும், சொல்றதுக்கு இருக்கணும். எனக்கு யாருமே சொல்லக்கூடாது. நானே ராஜா, நானே மந்திரி. போய் விஜயகாந்த் படம் பாரு போ. என்னங்க சொல்றேன்? யாருமே எனக்கு புத்தி சொல்ல முடியாது. எனக்கு பைபிள் தான் சொல்லுது. அந்த பைபிள் சொல்றதையாவது கேட்கறியா நீ? கவனிங்க, நான் ஒரு சத்தியம் தெரியாத வரைக்கும் கவனிங்க, இடகுடமா நடந்தா அது பாவம் கிடையாது. தெரிஞ்ச சத்தியத்தை நான் கடைபிடிக்கணும்னா நியாயத்துப்பியா மேல வரும்.
தெரிஞ்ச ஒரு சத்தியம் இன்னைக்கு தெரிஞ்சு, ஐயோ இத்தனை நாள் தெரியலையே. அப்படிதாங்க எல்லா சாமியும் ஒரே சாமி நினைச்சிருந்தேன். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் படிச்ச உடனே, என்ன உனக்கு வேற தெய்வங்களை நீ உண்டாக்கிக்க கூடாது, மேல வானத்தில் கீழே பூமியிலும் பூமியின் சமுத்திரத்தில் எதையுமே உண்டாக்கிக்காத. படிச்ச உடனே ஐயோ இனிமே என்ன பண்ணக்கூடாது, இயேசுவை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு சத்தியம் தெரிஞ்சிட்ட பிறகு அது கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா அவருடைய ஜனமே கிடையாது. ஆமென், ஆமென். அப்போ வேத வசனங்களின்படி, அப்ப எனக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அவன் வாழ்க்கை அமைதி உள்ள வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறது. ஏசாயா 66:2 சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்படின்னா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளையே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். மூன்றாவது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இங்க சொல்ற, நான் அவன் தேவனாயிருப்பேன். அடுத்தது ஜெயம் கொள்ள வேண்டும். எதை ஜெயம் கொள்ள வேண்டும்? பாவத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எல்லாத்தையும் ஜெயித்தவராய் இருக்கிறார். அப்ப ஜெயித்தவருடைய வித்துக்கு பிறந்த நீங்களும் நானும் ஜெயிக்கிறவராய் மாற வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தில் என்ன இருக்கிறது? 1 யோவான் 2:16 வசனத்தின்படி, ஏனெனில் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவைகள் உலகத்தில் உண்டானவைகள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப உலகத்தில் என்னங்க இருக்குது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 எங்க இருக்குது? உலகத்துல. இந்த 3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அவருடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறந்த நாம் இந்த காரியங்களை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாவத்தோடு கொஞ்சம் கூடாது, விளையாடக்கூடாது, உலகத்தோடு கூட போய் ஒட்டிக்க கூடாது. உலகத்தை எல்லாத்தையும் செய்யலாம், நானும் செய்வேன் விட்டு வேண்டியதான். போட இதெல்லாம் மல்லு கட்ட முடியாது. ஆமென். அப்போ அது போடுதே, நானும் போடுவேன், போட்டுக்க போ. ரொம்ப இது பண்ண என்ன பண்ணுறது? போய் செய், போ, முட்டிக்கோ. அல்லேலூயா, ஆமென். உலகம் எல்லா பாவமும் கரைச்சி குடிச்சு உலகத்தில் அவ்வளோ பாவம் ஆறா ஓடுது. நான் கூட உலகத்து மேலே கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் போய் ஒட்டிக்க போ. ஆமென். புரியுதுங்களா? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, அப்படின்னா கீடிக்கணு இல்ல. உலகத்தெல்லாம் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதி ஆயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றிற்கு அதெல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை கொடுக்காது. அல்லேலூயா. அப்போ ஒரு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு, ரட்சிக்கப்பட்ட அப்போ ஒப்பு கொடுத்த வார்த்தை இல்லை, தினம் பவுல் சொல்றார், அனுதினமும் உலகத்துக்கு சாகிறேன், அனுதினமும் நான் பாவத்துக்கு சாகிறேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தாவீதுன்னா இப்படி சொல்லிட்டார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆனா தாவீது சொல்றாரு, இப்படி சொல்றாரு. ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆட நீங்க வேற காலையில அவசகுணமா பேசுறீங்களே. நாம யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றுக்கொண்டது உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ எதை ஜெயம் கொள்ள வேண்டும்? கண்களின் இச்சை. கண்ணு பிரச்சனைங்க நிறைய. ஆத்மாவுக்கு கண்ணு தான் வாசல். ஓகேவா? பார்க்கறதெல்லாம் இச்சித்து பார்க்கறதெல்லாம் அனுபவிக்க கூடாது. நமக்கு ஒரு நிதானம் தேவை. நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். ஓகேவா? யாருமே பார்க்கல, நான் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துடுறேன், யாருமே பார்க்கல, இதை பண்ணிடுறேன். ஒருத்தர் பார்த்துக்கின்னு இருக்கிறாரு.
ஆமென். அப்புறம் கூனி குறுகி போய் நம்ம ஆக்கணிக்கு போறத தவிர வேற வழியே இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளையானால் தேவன் வெறுக்கிறதை எல்லாம் அவருடைய பிள்ளைகளை வெறுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆகவே ஸ்தோத்திரம், ஜெயிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தேவனாயிருப்பார். அந்த ஜெயம் எடுத்தவர்கள் தேவனுக்கு குமாரராய் இருப்பார்களாம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவே. ஆமென். இந்த யுத்தத்தில் ஜெயித்த இராணுவ வீரர்கள் இருப்பார்கள். இண்டிபெண்டன்ஸ் டே வரும் அல்லது குடியரசு நாள் வரும். அந்த நாளில் அசம்பிளியில் அவருடைய பேரை கூப்பிட ஆரம்பிப்பாங்க, உயரிய விருதுலாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கைத்தட்டல், எவ்வளோ கைத்தட்டல் தெரியுங்களா? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, பிரதமருக்கு முன்பாக, ஜனாதிபதிக்கு முன்பாக, மந்திரிகளுக்கு முன்பாக அவர் அப்படியே நடந்து வந்து என்ன பண்ணுவார், அவருடைய மார்பகத்தில், அவருடைய நெஞ்சில் மெடல் குத்தப்படும். இப்படிதான் கவனிங்க, ஆண்டவன் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். எங்க ஜெயம் கொள்ளுகிறவன்? இந்த பூமியில கரை திரை பிள்ளையற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பாவத்தை மேற்கொண்டு சாத்தானை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து இங்கே எனக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு பரலோகத்திலே அவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்களுடைய பெயர் கிறுக்கி போடப்படாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே நீங்கள் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கவனிங்க, கண்கள் இச்சையில் விழுந்துடக்கூடாது, மாம்ச இச்சையில் விழுந்துடக்கூடாது, பெருமை உள்ளவர்களாக உலகத்தில் வாழக்கூடாது. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நானும் இந்த உலகத்தில் கண்களின் இச்சை, பாவத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதர காரியங்களை ஜெயித்து உமக்காக வாழும் கிருபையை தாங்க பண்ணா கர்த்தர் கொடுப்பார். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆக இந்த காலை வேளையில் கர்த்தர் யாரை தம்முடைய ஜனங்களாய் சொல்லுகிறார்? ஜீவனுள்ள பிள்ளைகளை தம்முடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்லாமல் யாரை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் என்றால் கவனிங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். யாரை தம்முடைய பிள்ளைகள் நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளை பார்த்து அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஜனத்துக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எழுந்து நிற்கலாமா?